வெல்கம் டு ஸ்பைசி பாக்ஸ் தமிழ். வாங்க இந்த வீடியோவில் உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரே ஒரு கிராம்பும் ஒரு சின்ன சைஸ் பட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வணங்கினதும் அதில் நல்லா பொடி பொடியாக நறுக்கின 2 தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் மிளகு, சோம்பு, சீரகம் இந்த 3ஐயும் நல்லா ஒரு இடிகளில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா குழம்புக்கு நல்ல வாசனையை கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதையும் இப்போது இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். தக்காளியும் வெங்காயம் நல்லா மசிய வணங்கி வரணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கி வந்ததும் 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கி வாசம் வந்ததும் அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் பார்த்து கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு பார்த்திங்கன்னா 3 பெரியவங்க தாராளமாக சாப்பிட்லாம். குழம்பு நல்லா கொதித்து வரும்போது உடைச்சி வச்ச முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை முட்டையும் 2 வேக வச்ச முட்டையும் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ரொம்ப கலரணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கலர்னிங்கன்னா முட்டையெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். நல்லா இந்த மாதிரி முட்டை வெந்ததும் கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த முட்டை வேகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 நிமிஷம் தான் ஆகும், நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.